நண்பர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 12 மணி 15 நிமிடம் காலை. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நெதன்யாகுவும் ட்ரம்பும் சேர்ந்து உலகத்தையே புரட்டி போட்டு விட்டார்கள். உலக ஒழுங்கையே மாற்றி விட்டார்கள் என்று அமெரிக்க அரசியல்வாதிகள் தற்பொழுது 2 பேரையும் திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்க மக்களும் தற்பொழுது திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது ஹோர்முஸ் நீரிணை வழியாக வருகின்ற கப்பல்களை அமெரிக்கா தடுக்கின்றது. இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. வெள்ளை மாளிகை அதன் வெளியுறவு கொள்கைகளில் ஒரு சுதந்திரமான அமைப்பாக செயல்படவில்லை என்றும், அது இஸ்ரேலுக்கான ஒரு அறிக்கை வழங்கும் கிளையாக தரம் தாழ்ந்து விட்டது என்றும் அமெரிக்க அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இவ்வளவு தூரம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ட்ரம்ப் இருக்கின்றார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்பொழுது காலம் செல்ல செல்ல ட்ரம்ப் மீது மிகப்பெரிய பழி விழுந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவர் மாற்ற வேண்டும், இல்லையேல் அவருடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகிவிடும் என்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இஸ்லாமாபாத்திலிருந்து திரும்பும் வழியில் தினமும் போலவே தனக்கு அறிக்கை அளித்தார் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறுகின்றார். என்ன விஷயம் என்ன, பெஞ்சமின் நெதன்யாகுக்கு அறிக்கை அளிக்க வேண்டிய தேவை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸுக்கு ஏன் இருக்கிறது என்ற கேள்வியை அரசியல்வாதிகள் எழுப்புகின்றார்கள், பத்திரிகைகள் எழுப்புகின்றன. நீங்க அமெரிக்காவுக்காக வேலை செய்கிறீர்களா, இஸ்ரேலுக்காக வேலை செய்கிறீர்களா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றார்கள். வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசாங்கத்தினுடைய துணை ஜனாதிபதி மற்றும் ஒரு நாட்டின் தலைவருக்கு தினசரி விளக்கங்களை அளிக்கிறார் என்பதுதான் தற்பொழுது உள்ள பிரச்சனை. ஈரான் பிரச்சனை எங்களை பற்றியது அல்ல, இது ஒரு கட்டமைப்பு ரீதியான அவமானம். வெள்ளை மாளிகை திறம்பட மற்றொரு ஆட்சிக்கான அறிக்கை வழங்கும் கிளையாக மாறிவிட்டது என்பதை அமெரிக்க மக்கள் தற்பொழுது உணர்கிறார்கள். ஏப்ரல் 13 அன்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய நெதன்யாகு ஜேடி வான்ஸுடன் பேசியதாகவும், அவர் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து சமீபத்திய தகவல்களை விரிவாகவும் துல்லியமாக வழங்கியதாகவும், இந்த நிர்வாகம் தினமும் செய்வது போலவே அவர் செய்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். தினசரி செய்தியாளர் சந்திப்புகள் குறித்த செய்திகள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. போருக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் தான் அங்கு ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். பாகிஸ்தான் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் 21 மணி நேர விவாதங்களுக்கு பிறகு ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஏப்ரல் 12ஆம் தேதி எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாமல் முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் பெஞ்சமின் நெதன்யாகு. உலகமே பொருளாதார நெருக்கடியில் தற்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஜேடி வான்ஸ் ஒவ்வொரு நாளும் அறிக்கை கொடுத்திருக்கிறார். பெஞ்சமின் நெதன்யாகு இந்த பேச்சுவார்த்தைகள் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை. மிக குறுகிய செய்தியாளர் சந்திப்பிலே பேசிய ஜேடி வான்ஸ், பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதில் அமெரிக்கா தோல்வி அடைந்து விட்டதாக சொன்னார். வாஷிங்டனின் அளவுக்கு அதிகமான கோரிக்கைகள் பாகிஸ்தானில் ஒரு உடன்பாடு எட்டுவதை தடுத்ததாக ஈரானிய அதிகாரிகளும் தெரிவித்தார்கள். அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்தபடி இந்த முட்டுக்கட்டை ட்ரம்ப் நிர்வாகத்தை ஒரு கடுமையான தெரிவை எதிர்கொள்ள வைத்தது பெஞ்சமின் நெதன்யாகு. நீண்ட மற்றும் சிக்கலான ஒரு ராஜதந்திர செயல்முறையில் ஈடுபடுவதா, அல்லது ஏற்கனவே உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற ஹார்முஸ் நீரிணை மோதல் அபாயத்தை அதிகரித்துள்ள ஒரு போரை மீண்டும் தொடங்குவதா என்று தற்பொழுது முடிவெடுக்க வேண்டிய நிலையில் அமெரிக்கா இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையான விஷயம். இப்ப ஈரான் மீதான அழுத்தம் கடல்வழி போக்குவரத்துக்கு மாறியுள்ள நிலையில் அமெரிக்காவின் முற்றுகை முடிவை நெதன்யாகு ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார். முற்றுகை நல்ல விஷயம் என்று. இந்த நெருக்கடியான ராஜதந்திரத்தை தாண்டி கடல்வழி வர்த்தகத்தின் மீதான இந்த நேரடி அழுத்தமாக விரிவடைந்து வருகின்ற இந்த தருணத்தில் அமெரிக்காவின் முற்றுகைக்கான நெதன்யாகுவின் ஆதரவு ஈரானுக்கு எதிரான ட்ரம்பின் சமீபத்திய நடவடிக்கைக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை அளிக்கிறது. தற்பொழுது இந்த முற்றுகை அமல் இருக்கிறது. எண்ணெய் சந்தைகள் ஏற்கனவே எதிர்வினை ஆற்றி தொடங்கி இருக்கின்றன. இஸ்ரேலின் பகிரங்க ஆதரவு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. வாஷிங்டனின் இந்த உத்தி வெறும் அமெரிக்க முடிவாக மட்டும் பார்க்கப்படாமல், பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்த பிறகு ஈரான் மீது அழுத்தத்தை தக்க வைப்பதற்கான ஒரு பரந்த முயற்சியின் பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. அது நெதன்யாகுவுக்கு தேவையாக இருக்கிறது. இதன் விளைவுகள் என்ன நடக்கும் என்றால், அரசாங்க விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு வெகு தூரம் போய்கொண்டிருக்கிறது. இப்ப டேங்கர் கப்பல்கள் போக்குவரத்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பீப்பா எண்ணெய் விலை $100 நோக்கி உயர்ந்திருக்கிறது என்று ஏபி செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இந்த பதட்டம் தொடர்கிறது. எரிபொருள் விலை உயர்வு, கப்பல் போக்குவரத்து தாமதங்கள் மற்றும் பரவலான பணவீக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்
தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கின்றன. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கின்றது என்னென்னா, அமைச்சரவை கூட்டத்தில் வாஷிங்டனின் உறுதியான நிலைப்பாட்டை நெதன்யாகு பாராட்டுகிறார். இப்ப ட்ரம்பும் ஜேடி வான்ஸும் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை நெதன்யாகு ஊடாக முடிவெடுக்க யோசிப்பதுதான் மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம். ஈரான் மீதான அழுத்தத்தின் வேகம் மற்றும் வடிவம், குறிப்பாக போர் நிறுத்த ராஜதந்திரம் தொடர்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் முழுமையாக ஒத்திருக்கின்றனவா என்பதுதான் கேள்வி. இப்ப இஸ்ரேலுக்கு ஈரானை அடித்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நெதன்யாகு அதைத்தான் யோசிக்கிறார். இப்ப நெதன்யாகு உன்னுடைய ஆதரவு குறைந்தபட்சம் அபாயகரமான கடல் வழி பதட்டத்தை அதிகரிப்பது இருந்து தன்னை விலக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அமெரிக்கா இருக்கிறது. இஸ்ரேல் இந்த முற்றுகையை வலுப்படுத்த முடிவு செய்கிறது. உலகின் மிகவும் முக்கியமான நீர்வழிகளில் ஒன்றில் அமெரிக்கா தலைமையிலான நடவடிக்கையின் விளைவோடு இஸ்ரேல் மேலும் வெளிப்படையாக இணைவதன் மூலம் இது நிலைமையை மேலும் மேலும் மோசமாக்கும். என்னன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்பொழுது ஈரானுடைய பொறிக்குள் விழுந்து விட்டதாக ராணுவ ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களை குறிவைக்கிறது அமெரிக்கா. அதே நேரத்தில் ஈரானியர் அல்லாத துறைமுகங்களுக்கு இடையான போக்குவரத்தை அனுமதிக்கிறது என்று அமெரிக்கா சொல்கிறது. முற்றுகையை நெருங்கும் ஈரானிய போர்க்கப்பல்கள் அழிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். உண்மையில் இது ட்ரம்புக்கு ஈரான் வைத்த பொறியாகவே தற்பொழுது பார்க்கப்படுகிறது. இந்த முற்றுகை ஹோர்முஸ் நீரிணையின் முழுமையான மூடுதலாக காட்டப்படவில்லை என்று ட்ரம்ப் சொல்கின்றார். மாறாக ஏப்ரல் 22 அன்று தற்போதைய போர் நிறுத்தம் முடிவடைய போகிறது. இன்னும் இன்று 15, இன்னும் 7 நாட்கள் இருக்கின்றன. தற்போதைய போர் நிறுத்தம் முடிவடைய போகிறது. அதற்கு முதல்ல ஏதாவது ஒரு முயற்சிக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக ராணுவ நோக்கர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப நடைமுறையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலை மோதலா அல்லது ஒரு முடிவா என்கிற நிலைமைக்கு வர இருக்கிறது. வர்த்தக ரீதியான பாதிப்புகளுக்கு அதிக ஆபத்தை கொண்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் முக்கியமாக உணவு விநியோகம் தடைப்பட போகிறது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏனெனில் இந்த பாதை வழியாகத்தான் உணவு விநியோகம், கோதுமையோ அரிசியோ ஏதோ மற்ற உணவுப் பொருட்கள், தானியங்கள் எல்லாம் வர வேணும். உலகளாவிய ரீதியில் இந்த நெதன்யாகுவும் ட்ரம்பும் சேர்ந்து உணவு விநியோகத்தை இப்பொழுது மூட பார்க்கிறார்களா என்கின்ற கேள்வி எழுகிறது. அமெரிக்க மக்கள் கோபம் கொண்டிருக்கின்றார்கள். தங்களால் இந்த பொருளாதார கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் மீதான அழுத்தம், குறிப்பான தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அதன் பிராந்திய ராணுவ வலையமைப்பு தொடர்பாக தீவிரமாகவும் தொடர்ச்சியாகவும் தாங்கள் பார்க்க வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்கிறது. நீண்ட காலமாக வாதிட்டு வருகிறது. இதற்கு துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸும் துணை போகிறார். தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பை வலியுறுத்துகிறார். ஈரானில் உள்ள செறிவூட்டப்பட்ட அணுப்பொருட்களை அகற்ற வேண்டும் என்றார். ஈரான் சொல்கிறது தன்னிட்ட செறிவூட்டப்பட்ட அணுப்பொருட்கள் இல்லை என்று. இந்த முற்றுகையை பகிரங்கமாக ஆதரிப்பதன் மூலம் ராணுவ ரீதியான சமிக்கைகள், பொருளாதார சீர்குலைவு, கூட்டணி அரசியல் ஆகியவற்றில் மோதல், இந்த மோதலை உந்தி தள்ளுகின்ற ஒரு நிலைமையை நெதன்யாகு திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். சமீபத்திய ராஜதந்திர முயற்சிகளின் தோல்வி வலுவான நிர்பந்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகிறது என்று இஸ்ரேல் நம்புகிறது. ஆனால் இந்த நடவடிக்கைகளில் ஈரானின் பதிலடியோ அல்லது வளைகுடா கப்பல் வழித்தடங்களில் பரந்த நிலையற்ற தன்மையோ தூண்டக்கூடும் என்ற ஆபத்து இருக்கிறது. இப்ப இறுதி புள்ளி என்ன? ஈரானிய எச்சரிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் இந்த முற்றுகையை சட்டவிரோதமானது என்று சொல்கிறது. அதன் துறைமுகங்கள் அச்சுறுத்தப்பட்டால் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடலில் உள்ள மற்ற துறைமுகங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இங்குதான் நெதன்யாகுவினுடைய மற்றும் ட்ரம்பினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்படுகிறது. ஈரான் கொண்டு வந்து அவர்களை இந்த யுத்தத்துக்குள் தள்ளி விட்டிருக்கிறதா என்பதுதான் தற்போது இருக்கின்ற கேள்வி. தற்போதைக்கு மிக முக்கியமான முன்னேற்றம் என்னவென்றால், ராஜதந்திர முறிவு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் பேச்சுவார்த்தைகளுக்கு போக வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. ஆனால் பேச்சுவார்த்தையை முறித்து விட்டு ஈரானுக்கு தாக்க வேண்டும் என்று நெதன்யாகு விரும்புகின்றார். இப்ப யாருடைய சொல்லை யார் கேட்பது என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப அமெரிக்கா ஈரான் முற்றுகைக்குள் மத்தியிலே ஹோர்முஸ் நீரிணை வழியாக 3 கப்பல்கள் கடந்து சென்றுள்ளதாக தற்போது கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே ஈரானிய அதிகாரிகள் ஒரு உடன்பாட்டிற்கு வர விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஆகவே இது உடன்பாட்டுக்கு வருமா வரமாட்டாதா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பீஜிங்கும் தற்பொழுது அமெரிக்காவோடு மிகப்பெரிய போட்டியில் இருக்கிறது. அமெரிக்காவோடு முருகி கொண்டிருக்கிறது. அப்ப இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பில் சில பாரசீக வளைகுடா அரபு நாடுகளின் ஈடுபாடு குறித்த உறுதியான ஆதாரங்களை
ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்காயும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது அடுத்த பிரச்சனை. ஆனால் சவுதி அரேபியா எவ்வாறாவது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று இப்பொழுது யோசிக்கிறது. ஏற்கனவே ஈரானை முடிக்க வேண்டும் என்று சவுதி அரேபியா யோசித்தது. தற்பொழுது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் தான் வாழலாம் என்று யோசிக்கின்றார்கள். மற்றது வளைகுடா நாடுகளும் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றன இந்த யுத்தத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று. அதனால்தான் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை தொடர்பாக தற்பொழுது அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இதனை குழப்பிக் கொண்டிருக்கின்றார் நெதன்யாகு. ஆனால் இந்த குழப்பம் தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நல்லது நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். மிக்க நன்றி.